ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு நெக் டிசைன் வந்து எப்படி வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எமர்ஜென்சி, கொஞ்சம் சீக்கிரமாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற டைம்லலாம் நம்ம வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். பட் அதுக்குமே வந்து நீங்கள் ரொம்ப வந்து திக்னஸான ஸ்பேஸ்லேயோ இல்லை வந்து உங்களுக்கு ரொம்ப நெக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அந்த சைடில் நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, அது ஒரு 3/4 இன்ச் தான் நான் மார்க் பண்ணியிருப்பேன். அதோட அகலம் வந்து ஒரு 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு மார்க் பண்ணி அதுக்கு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. ஏன்னா உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ரொம்ப நீட் ஃபினிஷிங் வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு 3/4 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சுக்கெல்லாம் நீங்கள் வச்சுட்டு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கிராண்டாகவும் இருக்கும், உங்களுக்கு ஒர்க்கும் வந்து குயிக்காக முடிஞ்சிடும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தட் வந்து இதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எப்பவும் போல் நெக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு, நான் ரவுண்ட் நெக் தான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணேன். அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த பாட் நெக் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன நெக் வேணுமோ நீங்கள் அதுக்கு பேஸ் பண்ணி நீங்கள் வந்து நெக்கை வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டபுள் லைன் செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அது ஆஸ் யூஷுவல் எப்போவுமே நம்ம வந்து ஒரு நெக் டிசைன் வந்து பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2 லைன் வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டுக்குவோம். அண்ட் அதே போல் ஸ்லீவாக இருந்தாலும் சரி, எங்கேனாலுமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் தான் போடுவோம். ஸோ நீங்கள் அதை வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் இதை ஜரியில் போட்டாலும் ஓகே, இல்லை நீங்கள் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓகே. பட் ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம வந்து ஒரு லைனாவது ஜரி த்ரெட்டில் கொடுத்தோன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹாஃப் பீட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நான் எடுத்துகிட்டு ரேண்டமாக அங்கங்கே வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம்ம ப்ளெயினாக வந்து ஒரு மைக்ரோ பீட்ஸை வச்சு ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இடையில இந்த மாதிரி பீட்ஸும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒர்க்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ நம்ம அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பீட்ஸை வந்து அங்கங்கே வந்து நம்ம ரேண்டமாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். நீங்கள் இதுக்கு வந்து இந்த ஹாஃப் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணணும், இல்லை நீங்கள் ரவுண்ட் பீட் கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் பெரிய பீட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட அழகாக இருக்கும். ஸோ நான் வந்து இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹாஃப் பீட்ஸ் எடுத்து அங்கங்கே ரேண்டமாக நான் வந்து ஒரு ஜிக்ஸாக்லேயோ, இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. பட் நான் இதில் வந்து ஜிக்ஸாக்காக வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இந்த பீட்ஸை வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிசுறு தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி பீட்ஸ் தான் ஒட்ட போகிறோம். ஸோ நம்ம வந்து இது ஒன்றும் ரொம்ப இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இல்லை உங்களுக்கு அது வந்து இன்னும் ஃபினிஷிங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அந்த கிளாத் கலர்லேயே த்ரெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப வந்து இந்த மாதிரி தெரியாது. அண்டு இந்த மாதிரி லூப் வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி லூப் தெரியுது அப்படின்னா அது எப்படி வந்து நம்ம மறைக்கிறது, எப்படி கீழே வந்து புல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று போட்ட வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பட் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். நம்ம நீடில் வந்து டவுன் சைடில் இருந்து மேலே எடுத்துகிட்டு அந்த லூப்பில் வந்து நீடில் மாட்டிட்டு கீழே வந்து நீங்கள் புல் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். அண்டு நான் யூஸ் பண்ணுற இந்த நார்மல் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு நீங்கள் நாட் போடும்போதே கொஞ்சம் அந்த லூப் இருக்குது பார்த்திங்களா, அதை கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்து, அதாவது அந்த கிளாத் வரைக்கும் கொண்டு வந்து இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லூப் வந்து ஃபார்ம் ஆகாது. அதே நம்ம வந்து அப்படியே ஃப்ரீயாக மேலேயே வச்சு அந்த கீழே த்ரெட்டை புல் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லூப் வந்து ஃபார்ம் ஆகும். அதே போல் இந்த மாதிரி எடுக்கும்போது அந்த லூப்பை வந்து குட்டியாக வச்சுக்கணும். லென்த்து ரொம்ப லென்த் அதிகமாக வச்சுருந்தோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து அந்த லூப் வந்து கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம வந்து அது ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு வந்து அது என்ன மெத்தடு, நம்ம அதை வந்து அந்த லூப் வராமல் எப்படி வந்து எண்ட் நாட் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு போட தெரிஞ்சிடும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இது பீட்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து ஸ்டோன் கூட ஒட்டிக்கலாம். நான் ஒரு ஹிப் பெல்ட் வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து ரேண்டமாக அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு
அதில் வந்து மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அது ஹிப் பெல்ட் அப்படிங்கிறதுனால அதை நம்ம 2 இன்ச்சஸ் போட்டிருப்போம், அது ப்ராப்ளம் இல்லை. பட் இதுவே ப்ளவுஸ்க்கு நெக் டிசைனுக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது வந்து நமக்கு வந்து வாஷ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்போது தேவையில்லாமல் அது டேமேஜ் ஆகாது. மேபி நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது ப்ரிகாஷனாக நம்ம வந்து ஒர்க் எப்படி நம்ம வந்து நமக்கு போட்டுக்கிறோன்னா பிரச்சனை இல்லை. பட் கஸ்டமருக்கு போட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பார்த்து தான் பண்ணி கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு 3/4 இன்ச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த மடிப்பு வராது, எந்த டேமேஜஸுமே வந்து உங்களுக்கு இதில் வராது. அண்ட் நிறைய பேர்த்துக்கு இதில் டவுட் வரும், க்ளூ தானே அப்ளை பண்ணி ஒட்டுறோம், கீழே விழுந்துராதா, கொட்டிராதா, அந்த மாதிரி எல்லாம் டவுட்ஸ் வரும். அது வந்து உங்களுக்கு என்னதான் நீங்கள் வந்து பண்ணாலுமே அது வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணாலும் கீழே விழுகாது. பட் நம்ம எப்போவுமே வந்து ஆரி ஒர்க்குக்குன்னு பண்ணும்போது நம்ம அதை வந்து வாஷ் பண்ண மாட்டோம், ட்ரை வாஷ்க்கு தான் கொடுப்போம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த பயமே தேவையில்லை. உங்களுக்கு வந்து நீங்கள் ஒட்டுறது ஸ்டோன்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மைக்ரோ பீட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அது விழுகாது உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பயப்படாமல் வந்து ஒர்க் பண்ணலாம். என்ன அப்படின்னா நீங்கள் ப்ராடாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த வெடிப்பு மாதிரி வரும், அது மட்டும்தான் இதில் உங்களுக்கு பிரச்சனை. அதுக்காக தான் நான் வந்து ரொம்ப திக்னஸ் வச்சு, அதாவது உங்களுடைய அந்த 3/4 இன்ச்சு நான் இதில் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக வச்சு பண்ணாதீங்க, கம்மியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து நார்மலாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து க்ளூவை வந்து அந்த ஸ்பேஸ் நம்ம எவ்வளோ தூரம் வந்து மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த ஸ்பேஸில் மட்டும் நான் வந்து க்ளூவை ஃபஸ்ட்டு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு வந்து க்ளூ தான் கொஞ்சம் நிறையவே ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் க்ளூ வந்து நீங்கள் இந்த மாதிரி நிறைய அப்ளை பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் அந்த மைக்ரோ பீட்ஸை வந்து ஒட்டும்போது உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே அந்த இடம் வந்து கேப் இல்லாமல் எல்லா இடமும் கவர் ஆகும். நீங்கள் இப்போ செயின் ஸ்டிச் போட்டிருக்கீங்க இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நம்ம ஒர்க்கை வந்து ரொம்பவே குயிக்காக பண்ணணும் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் இல்லையா. ஸோ செயின் ஸ்டிச் மட்டும் ஒரு லைன் போட்டுட்டு இந்த மாதிரி பீட்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் நெக்குக்கு வந்து ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பீட்ஸை எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்க எல்லா இடத்துக்கும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நிறையாவே போடுங்க. அளவாக போடாமல் நிறைய எடுத்து கொஞ்சம் நல்லாவே எம்போசிங்காக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நிறைய போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா டேப் பண்ணணும். ஸோ நம்ம அப்படி டேப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ளூ வந்து நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது ஒரு லேயர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபுல் லேயர்லேயும் வந்து உங்களுக்கு இந்த பீட்ஸ் வந்து நல்லா வந்து மெர்ஜாகி ஒட்டிக்கும். அப்போ உங்களுக்கு வந்து அது என்ன பண்ணாலும் நீங்கள் என்ன தான் போட்டு உரசுனீங்க தேய்ச்சிங்க அப்படின்னா கூட அது வந்து விழுகாது. ஸோ நான் இப்போ வந்து ஒரு லேயர் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு லேயர் வந்து சும்மா மேலே வந்து ஃபுல்லாக தூவிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து நல்லா டேப் பண்ணி விட்டுக்க போகிறேன். நீங்கள் அந்த பீட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, பெரிய பீட்ஸு, அதை சுற்றியும் கொஞ்சம் கூட நல்லா டேப் பண்ணணும். ஏன்னா அந்த சைட்லலாம் தான் உங்களுக்கு வந்து நல்லா பீட்ஸ் வந்து போய் செட் ஆகணும். கடைசியாக அந்த இடத்துல மட்டும் பீட்ஸு போய் செட் ஆகாமல் இதாச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அந்த பீட்ஸை சுற்றி கரெக்டாக நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக அது வந்து டேப் பண்ணிங்க அப்படின்னா அந்த பீட்ஸோடைய அந்த சர்க்கிள் சைட்லேயும் வந்து உங்களுக்கு ஒட்டிக்கும். ஸோ க்ளூ அப்ளை பண்ணும்போதும் பார்த்து அந்த கேப் எல்லாம் உள்ளே ஃபுல்லாக வந்து அந்த பீட்ஸை சுற்றியும் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி அந்த சைடு எட்ஜஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து இதே மாதிரி கரெக்டாக டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி நீட்டாக நம்ம எந்த இடத்துலலாம் க்ளூ அப்ளை பண்ணமோ அந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கரெக்டாக அதே லைனாக வந்து இதாகிடும். ஸோ போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க டேப் பண்ணினதுக்கப்புறமா. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அது வந்து நல்லா செட் ஆகி ஓரளவுக்கு அந்த கம் வந்து டைட் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எக்ஸஸாக இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா பிரச்சனை இருக்காது. ஸோ நீங்கள் அதை வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்படியே விட்டுருங்க, கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு மீதியை வந்து ஒரு ½ an hourலேருந்து நீங்கள் இப்போது உங்களுக்கு இப்போ வெயில் இருக்குது அப்படின்னா வெயிலில் வச்சிங்க அப்படின்னால நல்லா காஞ்சிரும். ஸோ இது வந்து உங்களுக்கு காயறதுல தான் இருக்குது. ஸோ நல்லா ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு லைஃப் லாங் அது வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணுறதுல தான் இருக்குது. ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் கூட அர்ஜென்ட்டு அப்படிங்கும்போது நம்ம டேர்ன் பண்ணி போட்டு அயன் பாக்ஸ் வச்சு கூட அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா ட்ரை ஆகிடும்.
இப்போது நம்ம குட்டி குட்டி புட்டாஸ் எல்லாம் வைக்கணும் இல்லையா, மற்ற ஸ்பேஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி அதே ஹாஃப் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக அங்கங்கே வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ப்ளவுஸ்லேயும் வந்து ஒர்க்கு கவர் ஆகிடும். நீங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் கூட கிராண்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்ம வந்து மைக்ரோ பீட்ஸ் வந்து ஒட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அதோட அவுட்டரில் கூட நீங்கள் வந்து ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு ஒரு லைன் ஸ்டோன் செயின் அப்புறம் மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் கூட பார்க்குறதுக்கு லுக்காகவும் கிராண்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேக் நெக் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டுக்கும் இதே பேட்டர்ன் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.